தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறளை நான் ஏன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோடைய இடையில நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட சூரியனின் அதிபதியாக கொண்ட அந்த சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது நில கிரகங்கள், சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்கள், அது மட்டும் பார்த்தா போதுமா? இப்போ எத்தனையோ கிரக பயிற்சிகள் நடந்தாலும் ஒரு சில கிரக பயிற்சிகளுக்கு மட்டும் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. அதே போல் எல்லா ராசினருக்கும் பயிற்சிகள் நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில பயிற்சிகள் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையே கொடுக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய எதிரிகளை பக்கத்திலே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூடையே பழகுவாங்க, கூடையே எல்லாம் செய்வாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவர்கள் தான் இவங்களுக்கு பெரிய வேட்டாக வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த 12 ராசிகளில் அதிக நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு ராசியினர் இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே உயர்ந்த சிந்தனைகளில் தான் இருக்கும், உயர்வான பதவிகளில் தான் இருப்பாங்க, உயர்வான எண்ணத்திலே தான் இருப்பாங்க. இவர்கள் ஒரு தராதரம் பார்த்து தான் பழகுவாங்க. எல்லாத்தையும் போய் கச்சம் அந்த மாதிரிலாம் பழகவே மாட்டாங்க. யார்கிட்ட அந்த அளவுக்கு அனாவசியமாக பேச மாட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக பலனான 6, 8, 12 கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன பலன்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். வேலைக்கு போக மாட்டாங்க, கல்யாணம் நடக்காது, கடைசி வரைக்கும் தனிக்கட்டையாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்கிறதே வேஸ்ட்டுடான்னு நினச்சிட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்கிற ஒரு நபராக தான் இருப்பீங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறளை நீங்கள் அப்பப்போ மனசில் வச்சுக்கணும். அதாவது 4 அடி கூட வாங்கிடலாம், ஆனால் சொல்லிய வார்த்தைகள் மனசை அவ்வளவு காயப்படுத்தும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வீழ்வதற்கு முதல் காரணமே இவர்களுடைய அகம்பாவம் தான். அதை நிறைய பேர் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சிம்ம ராசினா ரொம்ப சிங்கம் போல இருக்கும்னு. பொதுவாகவே வெளித்தோற்றத்துக்குத்தான் இவர்கள் கோபப்படுவது போலவும் ஒரு சிங்கம் போல எண்ணம் உடையவர்களாகவும் தெரிவாங்களே தவிர பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்டம் வீக்குங்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஒரு வித பயம் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், எப்போதுமே இருக்கும் இவங்களுக்குள்ள. அப்பேற்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதான் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசியான ஜென்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். 9 கிரகங்களில் இந்த 2 நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள் பின்பக்கமாக வரக்கூடியவர்கள். இவர்கள் 18 மாதங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போடுவதற்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நபர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பலனை கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டுமல்ல, உங்களுக்கு குரு பெயர்ச்சியும் நடக்குது, முக்கியமாக சனி பெயர்ச்சியும் நடக்குது. இந்த கிரக பெயர்ச்சிகளில் சனி பகவானை பற்றி சொல்லணும்னா, நாம் மற்ற கிரகங்களில் நல்லதே செய்யும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால், நல்ல கிரகம் எது என்று பார்த்தால் அது சனி கிரகம்தான். அவர் ஒரு நீதிமான், அவருடைய வேலையை சரியாக பார்க்குறாரு. திரைப்படங்களில் ஹீரோவாக இருப்பவர்கள் எல்லாம் நிஜத்தில் வில்லனாகவும் இருக்கிறார்கள். அதே போல் திரைப்படத்தில் வில்லனாக இருப்பவர்கள் நிஜத்தில் ஹீரோவாக இருப்பார்கள். உண்மையா இல்லையா? அதே தான் இங்கே. எந்த அளவுக்கு நாம் மற்ற கிரகங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு நமக்கு தெரியும். ஆனால் சனி கிரகத்துக்கு மட்டும் நம்ம ஓரளவுக்கு பயந்து தான் இருப்போம். அடாடா சனி பயிற்சியா வந்துருச்சா அப்படி தான் சொல்லுவோம். அப்படிலாம் நினைக்க வேண்டாம்.
ஏன்னா சனி பெயர்ச்சி என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் அவன் வாழ்க்கையில் நான் யார் அப்படின்னு காட்டுறதுக்காக வரக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. சனி கிரகனை போல ஒரு கிரகம், நல்ல கிரகம் எதுவுமே இல்லை. சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இத்தனை காலம் சொகுசாக வாழ்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் செய்த பாவ புண்ணியம் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ வருவார். மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடக்குது. அன்றைய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்களுடைய அந்த பாவ புண்ணிய கணக்கோடு வருவார். நீங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப பலனையும் புண்ணியத்திற்கு ஏற்ப பலனையும் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள் இத்தனை காலம் எப்படியே இருந்துட்டீங்க, இனிப்பட்ட காலங்கள் எப்படி இருக்குனுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த 7ஆம் இடம் என்பது நல்ல இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் சொல்வது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தெரியலாம், என்னடா இப்படி சொல்கிறாருங்கிறத நீங்கள் நினைக்கலாம். அந்த 7ஆம் இடம் என்பது பலவிதமான நெருக்கடிகளை தரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் வாகன விபத்துக்கள், மருத்துவ செலவுகள், நோய் சம்பந்தப்பட்ட செலவுகள், உடம்பு பாதிப்பு, இதுபோல விஷயங்களை ஏற்படுத்தும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்கள் சண்டை சச்சரவுகள் என்பது வரும். சிலருக்கு இந்நேரம் ஒன்று மனைவி பிரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கணவன் பிரிஞ்சிருக்கணும். அப்படி உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் 1000 பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது, இப்போ கவலைப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயா, அஷ்டமச்சனியிலே அகப்பட்டவன் கடகராசிக்காரனும் மிதுன ராசிக்காரனும் அவர்களை கேட்டு பார்த்தால் தெரியும். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருங்க. வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக நான் பயம் கொடுத்துறேன்னு சொல்லலை, ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு எந்த சனி பெயர்ச்சி நடந்தாலும், அதாவது 7.5 சனியாக இருக்கட்டும், கண்டக சனியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை. ஆனால் அஷ்டமச்சனி அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொண்டாந்து கொடுக்கும். பாவ புண்ணிய கணக்கின்படி நீங்கள் புண்ணியத்தை செய்திருந்தால் நீங்கள் நல்ல பலனை தான் அடைவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சியானது லாபஸ்தானத்தில் வருகிறார். அப்பேற்பட்ட அந்த லாபஸ்தானம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பலனை நல்லபடியாகத்தான் கொடுக்கும். ஆனால் அப்படி நீங்கள் பலனை அடைந்தாலும் முழு பலனையும் அடைய முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். இந்த காலகட்டங்களில் வருமானம் வரும் சார், ஆனால் ரொம்ப அலையணும், ரொம்ப உழைக்கணும். கடினமான உழைப்புடன் கூடிய வருமானம் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த 2.5 வருஷங்கள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக உழைச்சா பலன் அடையலாம். அப்பேற்பட்ட காலம்தான் இது. அதாவது நீங்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் காசு வந்தாலும் உங்கள்கிட்ட காசு தங்காதுங்க. இது தொடர்ந்து ஒரு 6 மாதமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்படி தான் உங்கள் சூழ்நிலை இருந்திருக்கும். 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 10 பைசா தேராது உங்கள்கிட்ட. இப்படி நான் ஒரு நெகட்டிவாகவே பேசுகிறேனே, பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி எடுங்க, நல்லபடியாக அமையும். அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கைகூடும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, எல்லாம் கைகூடும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை இதை செய்யலாமா, இந்த உங்களுடைய சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்தின் போது நல்ல பலன்களை நீங்கள் அடைந்தாலும் சில நேரங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. அகல காலம் வச்சிங்கன்னா தடுமாறி கீழே தான் விழுவுங்க. இதை நான் வேணால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் செஞ்சு தான் பாருங்களேன். ஒரு ஜோதிடம் சொல்லுகிறோம் அப்படின்னா ஏனாதானு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு நபருக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்.
அட போயா அப்படின்னு சொல்லியிருந்தார். மறுநாளே அடிபட்டு வந்து என்கிட்ட சொல்கிறார், என்னங்க சார் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் அதை தான் சார் சொன்னேன் சார், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் சொன்னால் நடக்கும். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஜோதிடம் என்பது உண்மை. அது புரியாதவர்களுக்கு எப்படியாக எடுத்துக்கிட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், உங்களுக்கு மன உளைச்சல் என்பது நிற்கவே நிற்காது. கணவன் மனைவி உறவுக்குள் அப்பேற்பட்ட சண்டைகள் வரும். இந்த இப்போ நான் சொல்கிறேனுங்கிறதுக்காக உடனே போய் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்காக அப்படி இருக்குமா அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி தானே இருக்கும். ஆண்டவன் மேலே பார்த்த போட்டுட்டு ஆண்டவன் இருக்கான் போடான்னு போயிட்டே இருக்கணும். நீங்கள் தெய்வ வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களை தானாகவே கொண்டாந்து வைக்கும். இந்த கேது பகவான் உங்களை நல்ல விதத்திலே வைப்பார், அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த கோல் முட்டி பய கேது பய அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாரதர் வந்து எந்த விஷயத்தை செய்தாலும் அதை கலகம் மூட்டி விடுவார், ஆனால் நல்லதே நடக்கும் அதில். அதுபோலத்தான் இந்த கேது பகவானும் உங்களுக்கு அப்படி தான். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ, உங்கள் நாவடக்கத்தை அடக்கி நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். சிம்மராசிக்காரர்கள் கட்டாயமாக சூரிய நமஸ்கார வழிபாடு என்பது செஞ்சே ஆகணும். இனி இத்தனை காலம் எப்படியோ இருந்துட்டீங்க, இனி காலையில் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சாகணும். காலையில் சூரிய ஓரைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய வழிபாடு செய்யணும், சூரிய தெய்வனை வழிபாடு பண்ணணும். இந்த காலகட்டத்தில் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பலனையே கொடுப்பார். இந்த சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட அந்த ராமேஸ்வரம் என்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நீங்கள் கட்டாயமாக போயிட்டு வரணும். அதே போல் இந்த சூரியனார் கோவிலையும் நீங்கள் கட்டாயமாக வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு, இது பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் சேமிப்பு சம்பந்தமாகவும் உள்ள யூடியூப் சேனல். கட்டாயமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.